Hi friends, welcome to MAHA channel, Grow Younger with MAHA. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க, நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு வந்து வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மீஷோவிலேருந்து ஒரு saree ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எனக்காக இல்லை, என்னுடைய சர்வெண்ட்காக. ஸோ பொங்கலுக்கு அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீஷோ ஆப் மூலமாக அவங்களுக்கு saree வாங்கினேன். ஸோ அவங்க கேட்டப்போ அவங்களுக்கு பாந்தினி டைப்பில் saree வேணும் அப்படின்னு சொன்னதுனால நான் பாந்தினி saree வாங்கியிருக்கேன். ஸோ பாந்தினி சாரியில் பார்த்திங்கன்னா இந்த saree ₹380. இதோடைய கோட் நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன். நான் இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். ஸோ 500க்குள்ளார இந்த மாதிரி சாரீஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சூப்பருங்க. அவ்வளோ அமேசிங்காக இருந்தது அதோடய மெட்டீரியல். ஸோ அந்த பொண்ணுகிட்ட சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி நான் காட்டுறேன் இப்போ உங்கள்கிட்ட. ஸோ இதை கிஃப்ட் பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலரில், அதாவது டார்க் பிங்க்கு அண்ட் ப்ளூ, இந்த 2 கலரில் நான் பிரித்து காட்டுறேன் அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல். பாந்தினினாவே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அங்கே நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா பாந்தினி நிறைய விரும்பி கட்டுவாங்க. ஸோ இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப யோசித்தேன். ஸோ ₹380 எப்படி கிடைக்கும் அப்படி. ஆக்சுவலி 376 தான் அதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ். இது வித் ப்ளவுஸோடு வருது. ப்ளவுஸ்லேயும் பார்த்திங்கன்னா நான் பிரித்து காட்டுறேன் ஃபுல்லாக. ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு அந்த டிசைன் வருது. த்ரோ அவுட்டில் பார்த்திங்கன்னா அந்த கீழே பார்டர் மாதிரிக்கும் ஒன்று வருது. ஸோ இந்த ₹370 இவ்வளோ ஒர்க் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முக்கியமாக இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் இதை நான் ஃபஸ்ட்டு ரிவ்யூலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன் இந்த saree. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது முந்தானி, இந்த ப்ளூ கலரில் கிடைக்கிறது எல்லாமே முந்தானி. நான் தனித்தனியாக காட்டுற பாருங்கள். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு அதோட குவாலிட்டியே. ஸோ பொங்கல் அன்னைக்கு காலையில் இது ஃபஸ்ட்டு வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம புது saree கட்டுறதோட நம்மளுடைய சர்வெண்ட்டுக்கும் புதுசாக கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த saree எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக தாராளமாக இந்த saree நீங்கள் மீஷோவில் வாங்கலாம். பொங்கலோட மேக்கப் அப்படிங்கிறதுனால பொங்கலில் பார்த்திங்கன்னா நம்ம saree கட்டிட்டு நிறைய வீட்டு வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஷட்டலாக போடுற மாதிரி மேக்கப் தான் காட்ட போகிறேன். ஸோ பிஃபோர் மேக்கப் நான் வாங்கின இந்த நியூ இதை ஃபஸ்ட்டு நான் போட்டுடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டுடலாம். ஸோ இன்றைக்கி இதை மட்டும்தான் வியர் பண்ண போகிறேன். ஸோ இதுவே ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால நான் வேறு எந்த ஜுவல்லரியும் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்து நம்ம இயரிங், இதோட இயரிங் பார்க்கலாம். இப்படி தான் இருந்தது. இதோட லாஸ்ட் வீடியோலேயே இதோடைய அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாம் நான் போட்டிருந்தேன் இந்த ஜுவல்லரிக்கு. ஸோ இயரிங்கும் போட்டுடலாம். ஸோ ஜுவல்லரி ரெண்டுமே போட்டுட்டேன் நான். இந்த லாங் ஹாரமும் போட்டுக்கிறேன். இதில் என்ன ப்ளஸ்னால் அந்த த்ரெட் நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த ஹைட்டில் வேணாலும் நம்ம இது பண்ணலாம். நான் இப்போ இவ்வளோ கொஞ்சம் ரொம்ப கீழே போட்டாலும் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இந்த லென்த்தில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இது எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து சிம்பிளாக நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூட்ரிடெர்ம் அப்படிங்கிற இந்த மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா குளித்த உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டேன். ஸோ அதனால் ரொம்ப மைல்டாக இப்போ நான் போட போகிறேன். எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி, எந்த வீட்டில் செலிப்ரேஷன்னாலும் இந்த ஸ்டெப்பை மறக்காதீங்க. நம்ம ஃபவுண்டேஷன் அதுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் அது ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதும் நம்ம ப்ரைமர் போடுறதும். ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஃபெஸ்டிவல் டைமோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இந்த 2 ஸ்டெப்பையும் கண்டிப்பாக பண்ணுங்கள். அது நான் ஃபவுண்டேஷன் இல்லாமல் இன்றைக்கி மேக்கப் போட போகிறேன். ஸோ அதனால் லாக்மியோட 925ஓட இந்த ஷேடு ப்ரான்ஸ் இதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நான். இந்த சிசி க்ரீமை கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா அவசரமாக பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஜம்ப் பண்ணுது, இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணுது. ஸோ இன்றைக்கி நான் ப்ரஷ்லாம் வச்சுலாம் போடுறதுக்கான டைம் இல்லை. எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஏதாவது நம்ம ஃபெஸ்டிவல் அப்படின்னாக்கா நமக்கு 5 மினிட்ஸ் தான் டைம் கிடைக்கும். அதுக்கு மேலே நமக்கு ரெடி ஆகிறதுக்குலாம் டைம் கிடைக்காது. நானும் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கவே மாட்டேன். ஜஸ்ட்டு saree இதெல்லாம் மொதல் நாளே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா மேக்கப் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே எடுக்கவே கூடாது. ஸோ கையிலேயே நல்லா
ஃபவுண்டேஷனோ இல்லை இந்த க்ரீமோ எப்பயுமே வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். பட் ஃபவுண்டேஷன் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து இப்படி லைட்டாக இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏதாவது பேபி ஹேர்லாம் இருந்தால் கூட இப்படி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அதெல்லாம் திருப்பி மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்படி டவுன்வோர்ட்ஸில் அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இப்போ பண்ணுற அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ ப்ரைமர் இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே ப்ரைமர் வந்து போட்டுடலாம். ப்ரைமர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் போடுறது வந்து லாக்மியோட இந்த அப்சல்யூட் பிளர் பர்ஃபெக்ட் இந்த ப்ரைமர் வந்து போட்டுட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அந்த அவசரத்தில் மறந்துட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதையே வந்து நம்ம காஜலாகவும் கீழேயும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம 2 in 1 தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது வந்து காஜல், நான் அதை வந்து ஐப்ரோவுக்கும் வந்து போட்டிருக்கேன். அடுத்தது வந்து இது வந்து ஷிம்மர், லாக்மியில் வந்து ஷிம்மர். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த மைல்டு கலர் இருக்கு இல்லையா, அந்த டார்க் பிங்க் இல்லை, ஆக்சுவலாக அந்த சாரியில் வந்து டார்க் பிங்க் இருக்குது. ஸோ அதுதான் போடலான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மேக்கப்போடு இருக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம அவ்வளோ டார்க் ஷேட் போட தேவையில்லை. நான் கீழே இருக்க இந்த லைட் பிங்க் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து நான் வந்து ஐ ஷேடாகவும் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப மைல்டாக இருக்கும். இந்த சாரியில் பார்த்திங்கன்னா எல்லோ அண்டு பிங்க் இருக்கிறதுனால இந்த கலர் ஷேடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வந்து ஐ லைனர் மேலே போட்டுக்கலாம். நம்ம வந்து கம்பேக்ட் போடணும். கம்பேக்ட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து நெல்ஃப் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து. அடுத்த லிப்ஸ்டிக் வந்து நைக்காவோட இந்த மினி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஒரு பிந்தி வச்சுக்கலாம். நான் சாமி கும்பிடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் பிந்தி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அந்த ஸ்டோன் மாற்றிப்பேன் நான். ஸோ அதனால் இப்போ வந்து சாமி கும்பிட்ற வரைக்கும் இந்த ரெட் கலரில் இந்த பிந்தி இருக்கும். அடுத்தது ஸோ வந்து இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னா ஹிமாலயாஸோட குங்குமம், நம்மளுடைய நெத்தியில் வைக்கிற குங்குமம். இது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பொங்கல் மேக்கப்லேயோ ஆஃப்டர் மேரேஜில் அது கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ அதனால் ட்ரெடிஷ்னல் மேக்கப்புக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிந்தி முக்கியம். அது நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பிந்தி வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஆக்சுவலி. ஸோ அது வச்சாச்சு. ஸோ இதுதான் சிம்பிளான பொங்கல் மேக்கப். பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூலாம் வந்து கிடைக்காது டெல்லியிலலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ரேராக தான் வந்து கிடைக்கும். அப்புறம் ஒரு நம்ம வீட்டிலே வச்சுக்கிட்டா தான். ஸோ என்னோடய வீட்டில் வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். பட் இப்போ வந்து அது வந்து பூ சீசன் இல்லாதனால வந்து மல்லிகைப்பூ இல்லை, அது ஒன்று தான் வந்து குறைச்சலாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ட்ரெடிஷ்னல்னால் கண்டிப்பாக வந்து பூ இருக்கணும். பூ மட்டும் தான் அதில் வந்து மிஷிங்காக இருக்குது. நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் நியூ இயர் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ தை சித்திரை அப்படின்ட்டு நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து நான் விஷ் பண்ணுறேன். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.